Welcome to the object-oriented programming. இந்த tutorial நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்க போகிறது object-oriented programming using C++. ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சி, பேசிக். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருப்போம். பட் object-oriented programming அப்ரோச் அப்படிங்கிறது அந்த ப்ரீவியஸாக நீங்கள் எழுதின ப்ரோக்ராமிங் அப்ரோச்சோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் எழுதும்போது லைக் சியில் நீங்கள் ப்ரோக்ராமிங் எழுதும்போது சி ப்ரோக்ராமிங்கை வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் இந்த சி ப்ரோக்ராமிங் எவ்ரிதிங் ஹேஸ் அ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து சப் ப்ரோக்ராம்ஸாக தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுற பிரிண்ட் ஆஃப், ஸ்கேன் ஆஃப், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணி ஹெடர் ஃபைல்ஸ் லைக் எ மாடியூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம அந்த மாடியூல்குள்ளே நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த ஹெடர் ஃபைல்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணிவிட்டு அந்த ஹெடர் ஃபைல்ஸ் வழியா அந்த ப்ரொசீஜர்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் சி, பாஸ்கல், ஃபோட்டான், தீஸ் ஆர் ஆல் தி ப்ரொசீஜரல் லாங்குவேஜஸ். ஸோ ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் எவ்ரி big program, every task queue, it's separated into small programs. So small functions அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் சப் ப்ரோக்ராம்ஸ், சப் ப்ரொசீஜர்ஸ், மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே ஒன்னதை சப் ரொட்டீன்ஸ் இது எல்லாமே ஒன்னதை டினோட் பண்ணுது. ஸோ ப்ரொசீஜரில் ப்ரோக்ராம் இஸ் டிவைடட் இன்டு ஃபங்க்ஷன்ஸ் and each functions has a clearly defined for purpose and clearly defined interface to the other functions in the program. So procedural languages பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ பெரிய டாஸ்க் இருந்தாலும் we divided into small sections like a functions. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம குரூப் பண்ணி we creating as a module. ஸோ நம்ம மாடியூல் சொல்ல மாட்டோம், அங்கே ஹெடர் ஃபைல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ யூசர் டிஃபைன் ஹெடர் ஃபைல்ஸும் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ we separated as a module. ஸோ இந்த மாடியூல்ஸை நம்ம ப்ரோக்ராமுக்கு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஹெடர் ஃபைல்ஸை வந்து காமன் அவுட் பிளேஸில் வச்சுட்டு நம்ம மோர் தென் ஒன் ப்ரோக்ராம், ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற சி ப்ரோக்ராமிங் எல்லாத்துலேயுமே நம்ம அந்த ஹெடர் ஃபைல்ஸை நம்ம ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இன்வோக் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கான்செப்ட் பேர் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங். பட் இந்த ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமில் வி ஹேவ் சம் பிட்ஃபால்ஸ், நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமோட காம்ப்ளெக்சிட்டி, தட் மீன்ஸ் வெரி லார்ஜ் இன் ப்ரோக்ராமிங் சைஸ். ஸோ ப்ரோக்ராமிங்கோட சைஸ் வெரி லார்ஜாக இருக்கனால அந்த ப்ரோக்ராமை ஃபர்தராக டீபக் பண்ணுறக்கோ இல்லை ஃபர்தராக அதை நம்ம வந்து அப்டேட் பண்ணுறதுக்கோ ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ ப்ரோக்ராம்ஸ் க்ரோ எவர் லார்ஜர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் அன்ரிஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ எனிவேர் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கிற வேரியபிள்ஸ் அல்லது குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிள் நீங்கள் எந்த ப்ரோக்ராமில் வேணாலும் அல்லது எனிவேர் இந்த ப்ரோக்ராம் நம்ம ஈஸியாக ஆக்சஸ். ஸோ இதை நம்ம இங்கே அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தேர்ட் பார்த்திங்கன்னா ரியல் வேர்ல்ட் மாடலிங். ஸோ ப்ரோக்ராமிங் மாடலிங், ஸோ ப்ரோக்ராமிங் மெத்தடாலஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா கூட இன்ட்ராக்ட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே செப்பரேட்டடாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் ஒரு இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம், அந்த வேரியபிள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் அவுட் சைட், அதாவது சம் அதர் பிளேசஸில் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராமிங் மாடலிங்கில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப பழைய டைப் ஆஃப் மாடலிங். பட் ரியல் வேர்ல்ட், ஸோ கிளியரான ஒரு நியூவஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா அண்ட் அதோட பிஹேவியர், அது மெத்தட்ஸ் அண்ட் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இது எல்லாமே ஒரே பிளாக்குக்குள்ளே ப்ரொசீஜர் லாங்குவேஜில் இருக்காது. ஸோ ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லுவோம். ஆட்ரிபியூட்ஸ் இந்த ரியல் வேர்ல்ட் ஈக்குவலன்ட் டு தி டேட்டா இன் அ ப்ரோக்ராம். பிஹேவியர் இஸ் லைக் எ ஃபங்க்ஷன், யூ கால் அ ஃபங்க்ஷன் டு டூ சம்திங். ஸோ டேட்டா கூட இன்ட்ராக்ட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸும் செப்பரேட்டடாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ப்ராப்ளம் இன் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். மெயின் ப்ராப்ளமாக சொல்கிறது காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஹை. ஸோ கோட் ரீயூசபிலிட்டிங்கிறது இருந்தாலும் பட் இங்கே ப்ரோக்ராமோட லென்த் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஹை. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா மெமரி யூட்டிலைசேஷன். ஸோ மெமரி யூட்டிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ரொசீஜர் லாங்குவேஜில் பெரிய அளவில் ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. ஸோ ஒரு லிமிட்டட் மெமரி யூட்டிலைசேஷன் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ மெமரி யூட்டிலைசேஷனால நமக்கு ப்ரோக்ராமோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ இப்போ நம்ம ப்ரொசீஜர் லாங்குவேஜஸ்லாம் என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதை ஓவர் கம் பண்ணுறக்கு, இந்த பிட்ஃபால்ஸை சால்வ் பண்ணுறக்கும், ப்ரோக்ராமை ஒரு நெக்ஸ்ட் மெத்தடாலஜிக்கு நம்ம கொண்டு போகிறக்கும் we are using ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரோக்ராமிங்கை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ரோச் அப்படின்னா, ஸோ இங்கே ஃபண்டமெண்டலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டேட்டாவும் ஃபங்க்ஷனும் ஹேஸ் அ மாடியூல். ஸோ நம்ம ப்ரீவியஸாக ப்ரொசீஜர் லாங்குவேஜில் பார்த்தது சப் ப்ரோக்ராம்ஸை மட்டும்தான் நம்ம குரூப் பண்ணி மாடியூல் பண்ணுவோம். பட் இங்கே ஃபங்க்ஷன், அதாவது மெத்தட்ஸ் அண்ட் அதுக்கான டேட்டாஸும் ஒரே பிளாக்குக்குள்ளே இருக்கும். ஸோ லைக் அ மாடியூல். ஸோ சிங்கிள் யூனிட் போத் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதை தான் நம்ம இங்கே ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிற நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த எம்ப்ளாய்க்கு என்ன இருக்கும்? எம்ப்ளாய்க்கு ஐடி, நேம், date of birth, date of join, basic, HRA, loan. These are all the properties of the employee. That means data of the employee. But அந்த எம்ப்ளாய்க்கு நம்ம சேலரியை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம், போனஸை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டேட் பண்ணுவோம், எக்ஸ்பீரியன்ஸை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டேட் பண்ணுவோம். தீஸ் ஆர் ஆல் தி ஆக்ஷன். ஸோ வி ஹாவ் அ டேட்டா for the employee, we have a methods for the employee. இப்போ நம்ம ப்ரொசீஜர் லாங்குவேஜஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெம்பர் வேரியபிள்ஸை ஒரு இடத்துலையும் இதுக்கான இந்த ஃபங்க்ஷன்ஸ் சேலரி, போனஸ், எக்ஸ்பீரியன்ஸ், ஆக்டிவிட்டீஸ், ஸோ இதுக்கான ஃபங்க்ஷன்ஸை ஒரு இடத்துலையும் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். பட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ரோச்சில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு உண்டான மெத்தட்ஸை ஒரே பிளாக்குக்குள்ளே நம்ம கால் பண்ணுவோம். இதை நம்ம இங்கே கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த அப்ரோச்சை தான் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ரோச் அப்படிங்கிறோம். ஸோ ப்ரோக்ராமில் வர எவ்ரிதிங் ஹேஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வி கிரியேட் அ டெம்ப்ளேட். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர் வேரியபிளும் மெம்பர் ஃபங்க்ஷனும் ஒரே பிளாக்குக்குள்ளே இருக்கிறதுனால மெமரி யூட்டிலைசேஷன், பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது அண்ட் கோர் ரியூசபிலிட்டி. ஸோ இதை பற்றி தான் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். தென் அந்த பிளாக் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இங்கே இருக்கிற அந்த யூனிட் இஸ் கால்ட் அஸ் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நம்ம இங்கே மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்னு C++ல் நம்ம சொல்லுவோம். ஸோ டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் செட் டு பி என்கேப்சுலேட்டட் இன்டு சிங்கிள் என்டிட்டி. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ். ஒரு பிளாக்குக்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற மெம்பர் வேரியபிளோ மெம்பர் ஃபங்க்ஷனோ இன்னொரு பிளாக்குக்கு ஹிடனபிளாக இருக்கணும் அப்படின்னா இட் இஸ் பாசிபிள். ஸோ நம்ம அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ரோச்சில் இருக்கிற இன்னொரு கீ கான்செப்ட். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் தி ஆக்சஸ் ஆஃப் தி மெம்பர் வேரியபிள் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு கோடோட காம்ப்ளெக்சிட்டியும் ரெடியூஸ் பண்ணுது. டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வித்தின் அ பிளாக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு சில மெமரி யூட்டிலைசேஷன் நடக்குது. அட் தி சேம் டைம் அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸை நமக்கு இங்கே அவாய்ட் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ரோச்சில் இருக்கிற சம் பெனிஃபிட்ஸ். இது போக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நம்ம இந்த டியூட்டோரியலில் ஒவ்வொரு கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட், ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். எசென்சியல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ், ஆப்ஜெக்ட், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், data abstraction or data hiding, polymorphism. So these are all the essential of object oriented concepts. இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸோட கீ கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸ். ஸோ முதல்ல நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸ்க்கு. ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் நோன் எஸ் அ கிளாஸ். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கிளாஸ் இஸ் நோன் எஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்டென்சில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஸ்டென்சில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு டெம்ப்ளேட், அந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் ட்ரா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டென்சில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரையாங்கிள் ஸ்டென்சில் யூஸ் பண்ணி நான் ரெட் கலரில் ஒரு ட்ரையாங்கிள், க்ரீன் கலரில் ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் ப்ளூ கலரில் ஒரு 3 ட்ரையாங்கிள் வரைகிறேன் அப்படின்னா அங்கே எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட், ரெட்டில் ஒரு ட்ரையாங்கிள், க்ரீன் அண்ட் ப்ளூவில் 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இப்போ அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் அந்த 3 இண்டிவிஜுவல் ட்ரையாங்கிளையும் போய் நான் மெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் கொடுத்த அந்த ஸ்டென்சிலோட ஏரியாவை நான் பார்த்தாலே போதும். அந்த ஸ்டென்சிலோட ஏரியா என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த 3 ட்ரையாங்கிளும் இருக்கும். ஸோ லைக் தட் அந்த ஸ்டென்சில் மாதிரி நம்ம சொல்கிறது தான் கிளாஸ், டெம்ப்ளேட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். நம்ம ட்ரா பண்ண அந்த 3 ட்ரையாங்கிள்ஸ் தான் நம்ம இங்கே ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இனி கொஞ்சம் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பில்டிங்கை எடுத்தோன்னே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வி கிரியேட் சம் ப்ளூ பிரிண்ட்ஸ். ஸோ அவங்க ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த டெம்ப்ளேட் கஸ்டமருக்கு ஓகே ஆர் அந்த ஏரியாவுக்கு அது சூட்டபுளாக இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ லைக் ஒரு பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கிறது தான் கிளாஸ். ஸோ ஃபைனலாக நமக்கு வர அந்த பில்டிங் அவுட்புட்டு தான் நம்ம இங்கே ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சஸில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்கள் பேரோல் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேரோல் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு அங்கே என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்காங்க,
பேரோலுக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி இருப்பாங்க, எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, சேலரி, போனஸ், அட்டெண்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த வேரியஸ் ஃபங்க்ஷனாலிட்டி சேர்ந்தா தான் இட்ஸ் அ பேரோல். இப்போது என் கம்பெனியில் ஒரு 50 எம்ப்ளாயி இருக்காங்க. ஸோ அந்த 50 எம்ப்ளாயும் நம்ம வந்து பேரோலில் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, அந்த 50 எம்ப்ளாய்க்கும் ப்ரொசீஜரல் லாங்குவேஜில் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் வேரியபிள்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ லைக் எம்ப்ளாய் ஐடி ஆஃப் 1, எம்ப்ளாய் ஐடி ஆஃப் 2, இல்லைனா அரே கான்செப்டோ ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு எம்ப்ளாயி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே இருக்கிற அந்த 50 எம்ப்ளாயிஸ் ஒரு 3 டைப் ஆஃப் கேட்டகரிஸில் இருக்காங்க. ஒருத்தர் ஃபுல் டைமில் வந்துருக்காங்க, ஒரு சில எம்ப்ளாய் பார்ட் டைம் எம்ப்ளாயிஸ், ஒரு சிலர் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் வராங்க. அப்படின்னா அந்த 3 டைப் ஆஃப் எம்ப்ளாயிஸஸும் நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு 3 செட் ஆஃப் வேரியபிள்ஸை நம்ம ப்ரொசீஜர் லாங்குவேஜஸில் நம்ம கொண்டு வருவோம். ஸோ இப்போது அந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம். இப்போது எம்ப்ளாய் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஃபார் பேரோல். இப்போது இந்த எம்ப்ளாய்க்கு வி கிரியேட் ஒன் ஸ்ட்ரக்சர், ஸோ வி கிரியேட் ஒன் டெம்ப்ளேட். ஸோ அதை தான் நம்ம இங்கே கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் பேரோலோட ஒரு ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து எம்ப்ளாய். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு டெம்ப்ளேட்டை தான் நம்ம இங்கே கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிளாஸ் இஸ் நத்திங் பட் டெம்ப்ளேட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கிளாஸ். இப்போ அந்த எம்ப்ளாயின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு, இதுக்குள்ளே அந்த எம்ப்ளாயின்ற அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு வேணுங்கிற ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு எம்ப்ளாய்க்கு ஐடி இருக்குது, ஸோ இன்ட் இஎம்பி ஐடி, தென் அவருக்கு சேலரி, ஃப்ளோட் சேலரி, அவரோட டைப், ஸோ இப்போ நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிற பிளாக் இட் இஸ் நத்திங் பட் டெம்ப்ளேட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ நான் இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிற ஆப்ஜெக்ட் லைக் எம்ப்ளாய்டி 1001, 1002, 1003 இந்த எம்ப்ளாய்டி, அவரோட சேலரி, டைப், இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு எம்ப்ளாய்க்கான ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஒரு எம்ப்ளாய்க்கான ஆப்ஜெக்ட்டுக்கு வி கிரியேட் ஒன் டெம்ப்ளேட். ஸோ இந்த எம்ப்ளாய்க்கு இதுக்கு கீழே வர எல்லா எம்ப்ளாயி இந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. தட் மீன்ஸ் ஐடி, சேலரி அண்ட் எம்ப்ளாய் டைப். ஸோ இதை தான் நம்ம இங்கே டெம்ப்ளேட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ப்ரோக்ராமை ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் தனியாக பிரிக்கணும். பேரோல் எடுத்துட்டிங்கன்னா என்னென்ன மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறீங்க, அதில் என்னென்ன மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லிங் சாஃப்ட்வேரில் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் இருக்கும். ஸோ ப்ராடக்ட் இஸ் ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். கஸ்டமர்ஸ் இருப்பார், கஸ்டமர் இஸ் ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸ்டாக் இஸ் ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். தென் பில் போடுறோம், ஸோ பில் ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், கிரெடிட் பில் ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், கேஷ் டைப் ஆஃப் பில் ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ப்ரோக்ராமை வி செப்பரேட்டட் ஆஸ் அ ஆப்ஜெக்ட்ஸ். இதை நம்ம இங்கே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவ்ரி ஆப்ஜெக்ட் ஹேஸ் அ ஓன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ், ஆட்ரிபியூட்ஸ், மெம்பர் வேரியபிள்ஸ் இது எல்லாத்தையும் ஒன்று தான் டினோட் பண்ணுது. இது டேட்டா. தென் மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த டேட்டா கூட இன்ட்ராக்ட் பண்ணுற ஆக்ஷனை தான் நம்ம இங்கே மெத்தட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ as a block consisting member variables and member function, or block consisting data and action, for block consisting attributes and methods. So இதை நம்ம இங்கே encapsulation அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ரோச்சில் encapsulation அப்படிங்கிறது a block contains member variable and member function. It is known as a encapsulation. A block contain member variables and methods. So member variables and methods, attributes and actions or methods. ஸோ இதை நம்ம இங்கே என்கேப்சுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ பிளாக் கண்டென்ட்ஸ் மெம்பர் வேரியபிள் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன். இட் இஸ் நோன் அஸ் அ என்கேப்சுலேஷன். இப்போ உங்களுக்கு கிளாஸ் அப்படின்னா என்னென்னு, ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு, என்கேப்சுலேஷன் அப்படின்னு என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கிளாஸ்க்குள்ளே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 3 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இந்த கம்பெனியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறேன். இப்போது எம்ப்ளாய் ஹேஸ் சம் காமன் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ எம்ப்ளாயிஸ்க்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்க்கு எம்ப்ளாயோட ஐடி, எம்ப்ளாய் நேம், பேசிக், ஹெச்ஆர்ஏ, லோன் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இது எம்ப்ளாய்க்கு இருக்கிற காமனான ஆட்ரிபியூட்ஸ். பட்
அந்த கம்பெனியில் ஒரு 3 டைப் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயி ஃபுல் டைம் வராங்க. இந்த ஃபுல் டைம் எம்ப்ளாய்க்கு வரவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஆட்ரிபியூட்ஸ் ஆட் ஆகும். ஸோ நார்மல் எம்ப்ளாயோட இவருக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இங்கே ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் டைம் வர எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆனுவல் லீவ் டேஸ் மென்ஷன் கொடுக்குறாங்க. ஆனுவல் லீவ் டேஸ் கொடுக்குறாங்க. அண்டு பிஎஃப் இஎஸ்ஐ பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த எம்ப்ளாயின்ற கிளாஸ் ஹேஸ் சம் காமன் ஆட்ரிபியூட்ஸ், பட் ஃபுல் டைம் எம்ப்ளாய் ஹேஸ் சம் அடிஷ்னல் ஆட்ரிபியூட்ஸ் அங்கே இருக்குது. அடிஷ்னல் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் அங்கே இருக்குது. தென் இன்னொரு டைப் ஆஃப் எம்ப்ளாய் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் எம்ப்ளாயிஸ். ஸோ பார்ட் டைம் எம்ப்ளாயிஸ்க்குன்னு சில அடிஷ்னல் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. தென் இவருக்கு அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது பார்ட் டைம் எம்ப்ளாயிஸ்க்கான இது. அதே மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸில் டெம்ப்ரவரி எம்ப்ளாயிஸஸ், டெம்ப்ரவரியாக வர எம்ப்ளாயிஸஸ்க்குன்னு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட், அந்த ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, தென் எண்டிங் டேட், ஒர்க் எப்போ முடிக்கிறாங்க, தென் டே, தென் இவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் அலவன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்கள் எம்ப்ளாய் அப்படிங்கிறது காமன் ஆப்ஜெக்ட். பட் அந்த எம்ப்ளாயில் பார்த்தீங்கன்னா we have a three kind of employees இருக்காங்க. ஃபுல் டைம், பார்ட் டைம் அண்ட் டெம்பரரி எம்ப்ளாய். ஸோ இப்போ ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ், சில ஆட்ரிபியூட்ஸ் வந்து அங்கே காமனாக இருக்குது. ஸோ இந்த காமனாக இருக்கிற ஆட்ரிபியூட்ஸை நம்ம ஒரு கிளாஸாக க்ரியேட் பண்ணுறோம். இந்த கிளாஸ்லேருந்து மித்த 3 கிளாஸையும் நம்ம டிரைவ் பண்ணுறோம். ஸோ இந்த கான்செப்ட் இஸ் நோன் அஸ் அ இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன? டிரைவ்டு கிளாஸ் ஃப்ரம் another கிளாஸ். Derived one class from another class is known as a inheritance. So இங்கே பொறுத்த வரைக்கும் இப்போ எம்ப்ளாய் அப்படிங்கிறதுல we mention some common attributes. So ID, name, basic, HR alone. ஸோ அதிலிருந்து நம்ம ஃபுல் டைம் எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸை நம்ம டிரைவ் பண்ணுறோம். அப்போது இந்த எம்ப்ளாய் கிளாஸ்லேருந்து இந்த ஃபுல் டைம் எம்ப்ளாயின்ற கிளாஸை நம்ம டிரைவ் பண்ணும்போது இங்கே நம்ம இந்த ஃபுல் டைம் எம்ப்ளாய்க்கு உண்டான அடிஷ்னல் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணனா போதும். அப்போது இந்த ஃபுல் டைம் எம்ப்ளாய்க்கான எம்ப்ளாய் ஐடி, நேம், பேசிக், ஹெச்ஆர்ஏ லோன் எல்லாமே அதோட பேஸ் கிளாஸ், அதோட பேரண்ட் கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கும். இந்த கான்செப்டை இன்ஹெரிட்டன்ஸை பற்றி இன் டீட்டெயிலாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ உங்கள் எம்ப்ளாயின்ற கிளாஸ்லேருந்து இந்த ஃபுல் டைம் எம்ப்ளாய் நம்ம இங்கே டிரைவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எம்ப்ளாய் கிளாஸ்லேருந்து பார்ட் டைம் எம்ப்ளாய் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம் அண்ட் டெம்பரரி. ஸோ இந்த 3 கிளாஸஸுமே இந்த பேஸ் கிளாஸ் ஆஃப் எம்ப்ளாயில் இருக்கிற மெம்பர் வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த கான்செப்ட் இஸ் நோன் எஸ் அ இன்ஹெரிட்டன்ஸ். இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸஸ் இருக்குது. இதை நீங்கள் இந்த டியூட்டோரியலை இன் டீட்டெயில்டாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்து நம்ம பார்க்குறது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஹைடிங். ஸோ இது another கீ கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஹைடிங் இந்த ரெண்டுமே ஒன்று தான், பட் அப்ரோச்சில் தான் அப்ஸ்ட்ராக்டாக ஹைடிங்கான்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம ஒரு பேங்கிங் லாகின்ல போகிறீங்க. பேங்கிங் லாகின்ல போயிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இன்புட் கொடுத்தீங்கன்னா, பட் அந்த சிஸ்டத்துக்குள்ளே எல்லா கஸ்டமரோட டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உண்டான டீட்டெயில்ஸை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இதை நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு தேவையான டேட்டாஸை மட்டும் வியூ பண்ணுறது இது அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ வி ஹேவ் எல்லா டேட்டாஸும் இருக்குது, பட் நமக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுக்குறது அப்ஸ்ட்ராக்ஷன். இதே நம்ம ஹைடிங்னு சொல்லுவோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்ஆத்தரைஸ்டு பர்சன் லாகின் பண்ணும்போதோ இல்லை ஒரு அன்ஆத்தரைஸ்டு பர்சனோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ணும்போதோ அந்த டேட்டாவை நம்ம ஹைட் பண்ணணும். ஸோ அது அங்கே அப்ஸ்ட்ராக்ட் ஆகாது, ஹைடிங் த டேட்டா. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஹைடிங், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் டேட்டா ஹைடிங் போத் ஆர் சேம். பட் அது என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஹைடிங் வரும். இப்போ நம்ம இங்கே நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கிற இந்த மெத்தடில் எம்ப்ளாய் அப்படின்ற இந்த கிளாஸ்க்குள்ளே இங்கே நம்ம பாஸ் பண்ணிக்கிற எம்ப்ளாய் ஐடி, நேம், பேசிக், ஹெச்ஆர் லோன். ஸோ இந்த பேஸ் கிளாஸில் இருக்கிற மெம்பர் வேரியபிள் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் ஷேரபிள், தட் மீன்ஸ் விசிபிள் ஃபார் ஆல் தி கிளாஸஸ். ஸோ விசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் எம்ப்ளாயின்ற இந்த கிளாஸும் எம்ப்ளாய் ஐடி, நேம், பேசிக் ஆக்சஸ் பண்ணும். பார்ட் டைமும் அந்த எம்ப்ளாயில் இருக்கிற மெம்பர் வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ணணும். டெம்பரவரி எம்ப்ளாயிஸும் அந்த மெம்பர் ஆப்ஜெக்ட் பேஸ் கிளாஸில் இருக்கிற மெம்பர் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணணும். அப்படின்னா இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற இந்த மெம்பர் வேரியபிள் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் ஃபார் ஆல். ஸோ அப்போது நம்ம இந்த டேட்டாவை நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா we provide some abstraction hiding. ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் ஹைடிங் கொடுக்குறக்கு we are using some access specifiers. நம்ம இங்கே யூஸஸ் பண்ணணும். using access specifiers. access specifiers என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட், பப்ளிக்,
protected and friend. So these are all the access specifier providing data abstraction and hiding. So இப்போ நம்ம இந்த base class employee class குள்ள define பண்ணியிருக்கிற member variable and member function we declare as a public அப்படின்ற access specifier யூஸ் பண்ணி நம்ம declare பண்ணும்போது public அப்படி நம்ம define பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த member variable and member function access for all the classes. In case இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிற மெம்பர் வேரியபிளை ப்ரைவேட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ப்ரைவேட்டில் இருக்கிற மெம்பர் வேரியபிள் அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி டேட்டா ஹைடிங். ஸோ நம்ம எந்த டேட்டாவை நம்ம ஷேரபிளாக பண்ணணுமோ அதை நம்ம பப்ளிக்குன்னு சொல்லி கொடுப்போம். எந்த டேட்டாவை நம்ம ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை ப்ரைவேட்டுன்னு நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து நீங்கள் இங்கே பார்க்குறது ப்ரொடெக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்ம இப்போது இன்னொரு டைப் ஆஃப் எம்ப்ளாயை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர் பேசிஸில் வர எம்ப்ளாயிஸ். ஸோ இந்த கான்ட்ராக்டர் பேசிஸில் வர எம்ப்ளாயிஸ்க்கும் அவங்களுக்கும் நோனாக எம்ப்ளாயி ஐடி, நேம், பேசிக் இதை நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியில் நேம் பேசிக்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போது இங்கே நம்ம டிஃபைன் பண்ணுற எம்ப்ளாயி நேம் அண்ட் பேசிக் ஆக்சுவலாக பேஸ் கிளாஸில் இருக்கிற எம்ப்ளாயி நேம் பேசிக்கோட கான்ஃப்ளிக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நாம் இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிற எம்ப்ளாயி இந்த மெம்பர் வேரியபிள்ஸ் நம்ம பப்ளிக் மோடில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மெம்பர் வேரியபிளை பப்ளிக்னு டிஃபைன் பண்ணிங்கன்னா அந்த பப்ளிக் மெம்பர் வேரியபிளை எனிவேர் இன் தி கிளாஸஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடி அண்ட் நேம் பேசிக் இந்த கான்ட்ராக்டரில் இருக்கிற எம்ப்ளாயி ஐடி நேம் பேசிக்கோட கான்ஃப்ளிக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பேஸ் கிளாஸில் இருக்கிற மெம்பர் வேரியபிளை ப்ரைவேட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ப்ரைவேட் மெம்பர் வேரியபிள் அதோட சைல்டு கிளாஸஸ்க்கு ஆக்சஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இங்கே இருக்கிற இந்த 3 கிளாஸஸும் டிபெண்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் பேஸ் கிளாஸ். ஸோ அப்போ ப்ரைவேட்டும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ வி ஹேவ் another access specifier like a protector. ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ளே நீங்கள் மெம்பர் வேரியபிளை ப்ரொடெக்டர் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற மெம்பர் வேரியபிள் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் ஒன்லி ஃபார் சைல்டு கிளாஸஸ், நாட் ஃபார் தேர்ட் பார்ட்டி கிளாஸஸ்க்கு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது ப்ரொடெக்டர். ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் டேட்டா ஹைடிங் பண்ணுறதுக்கு we are using access specifiers. இது ஒரு கீ கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ். அடுத்து இருக்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஃப்ரெண்ட். ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மெம்பர் வேரியபிளோ மெம்பர் ஃபங்க்ஷனோ நீங்கள் ஃப்ரெண்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மெம்பர் வேரியபிள் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் சைல்டு கிளாஸஸ் அதோட ஃப்ரெண்டு கிளாஸஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கிற ஃப்ரெண்ட் மெம்பர் வேரியபிளை அதோட ஃப்ரெண்டு கிளாஸாக நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற கிளாஸ் மட்டும் அந்த மெம்பர் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்கும். ஸோ சைல்டு கிளாஸஸ் கூட ஃப்ரெண்ட் மெம்பர் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ரைவேட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறது அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது எனிவேர் இன் தி கிளாஸஸ் நம்ம ஷேரபிளாக இருக்கும். அவுட் சைடில் எங்கே வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது அதோட இம்மிடியட் சைல்டு கிளாஸஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். தென் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆக்சஸ் பண்ணுற மெம்பர் வேரியபிளுக்கு நம்ம கொடுக்குற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் டேட்டா ஹைடிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸில் பார்க்குற அனதர் கீ கான்செப்ட் வந்து பாலிமாப்சம். ஸோ பாலிமாப்சம் இஸ் ஒரு ஹியூஜ் ப்ரோக்ராமிங்கோட மெத்தடாலஜி இது சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாலிமாப்சம். அது எப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிமாப்சத்தில் 2 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங். இந்த பாலிமாப்சம் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ஒர்க் ஆகும், ஆப்ரேட்டருக்கும் ஒர்க் ஆகும். தட் மீன்ஸ் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்ற 2 கான்செப்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாலிமாப்சம்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போது இங்கே நம்ம எகெயின் நம்ம இந்த எம்ப்ளாயி ப்ரோக்ராம்க்கே வருவோம். ஸோ இந்த எம்ப்ளாயி பேரோலில் நம்ம சேலரி கால்குலேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபுல் டைம் எம்ப்ளாய்க்கு நம்ம சேலரி கால்குலேட் பண்ணணும், பார்ட் டைம் எம்ப்ளாய்க்கும் கால்குலேட் பண்ணணும், டெம்பரரி எம்ப்ளாய்க்கும் கால்குலேட் பண்ணணும். பட் இந்த சேலரிங்கிறது கான்செப்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் டைம் எம்ப்ளாய்க்கு சேலரி கால்குலேட் பண்ணுறதுக்கு பேசிக் ஹெச்ஆர்ஏ லோன் கூட பிஎஃப் அண்ட் டிஎஸ்சியும் நம்ம பாஸ் பண்ணணும். பார்ட் டைம் எம்ப்ளாய்க்கு பேசிக் ஹெச்ஆர்ஏ லோன் கூட எவ்வளோ ஹவர்ஸ் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, எவ்வளோ அலவன்ஸ் கெட் பண்ணியிருக்காருங்கிறது நம்ம பாஸ் பண்ணோம். அதே மாதிரி டெம்பரரி எம்ப்ளாயில் எத்தனாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க, அலவன்ஸ் இதே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணும். ஸோ அப்போ சேலரிங்கிறது காமன், பட் அந்த சேலரியோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு நமக்கு இங்கே டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. அப்போ கண்டிப்பாக நம்ம ஒரு 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் டைம் எம்ப்ளாய்க்கு நம்ம ஃபுல் டைம் சேலரி அப்படின்னு நம்ம
சேலரின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம். அதே மாதிரி பார்ட் டைம் எம்ப்ளாய்க்கும் பார்ட் டைம். ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அப்படி 3 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் ஆகும்போது அந்த ஃபங்க்ஷனுக்குன்னு சில மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். ஃபங்க்ஷன்ஸ்க்கு சில சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதனால் நமக்கு டைம் கன்சம்ஷன் அதிகமாகும். மெமரி யூட்டிலைசேஷன் நமக்கு ஸ்பாயில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சிங்கிள் டைமில் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது மற்ற 2 ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரிசர்வ் பண்ணியிருக்கிறது ஐடியலாக தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல் டைம் சேலரி நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற பார்ட் டைம் சேலரின்ற இந்த ஃபங்க்ஷன் டெம்பரரி சேலரி. ஸோ மித்த 2 ஃபங்க்ஷனும் ஐடியலாக இருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் டைமில் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் யூசிங் பாலிமாப்சம். ஸோ பாலிமாப்சம் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த 3 ஃபங்க்ஷனுக்கும் ஃபங்க்ஷனோட நேம் நம்ம காமனாக வைக்கிறோம். ஸோ ஃபங்க்ஷன் நேம் காமனாக வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனோட மெத்தடாலஜி, எக்ஸிக்யூஷன் மெத்தடாலஜியை பெராமீட்டர் பேஸ் பண்ணி நம்ம செட் பண்ணுறோம். பெராமீட்டர் பேஸ் பண்ணும்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் நேம் சுட் பி த சேம். அது எக்ஸிக்யூஷன் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்டை டைப்பை பொறுத்து ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் சேலரிக்கு ஆர்குமெண்ட்டாக ஃபுல் டைம் பேசிக், ஹெச்ஆர்ஏ, லோன், பிஎஃப், இஎஸ்ஐ நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக 5 ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணுறோம். அதே வந்துட்டு பார்ட் டைம் எம்ப்ளாய்க்கு சேலரிக்கு என்னென்ன பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக், ஹெச்ஆர்ஏ, லோன். இது கூட நம்ம வீக்லி எவ்வளோ ஹவர்ஸ் அவர் ஒர்க் பண்ணியிருக்காருங்கிறத ஆர்குமெண்ட்ஸையும் தென் அலவன்ஸையும் நம்ம பாஸ் பண்ணுறோம். பேசிக், லோன், இவருக்கு ஹெச்ஆர்ஏ கிடையாது, ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், அலவன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் சேமாக இருக்குது, பட் ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் டிஃபராக இருக்குது. ஸோ இட்ஸ் அ கான்செப்ட் ஆஃப் ஓவர்லோடிங். இதை பற்றி இந்த டியூட்டோரியல் நம்ம இன்டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது ஒன் ஆஃப் தி கீ கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ரோச். சேம் as ஃபங்க்ஷனை ஓவர்லோடிங் பண்ணுற மாதிரி நம்ம இங்கே ஆப்ரேட்டரும் ஓவர்லோடிங் பண்ணுவோம். ஸோ இந்த டியூட்டோரியல் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓவர் ரைடிங் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் நேமும் சேமாக இருக்கும் அண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆல்சோ சேமாக இருக்கிறத நம்ம ஓவர் ரைடிங் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி இந்த டியூட்டோரியலில் நம்ம இன் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ் பற்றின ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டியூட்டோரியல் நம்ம கண்டினியூ பண்ணும்போது இந்த ஒவ்வொரு கான்செப்ட் பற்றி இன் டீட்டெயில்டாக நம்ம ப்ரோக்ராமிங்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் is nothing but class, object, encapsulation, inheritance, data abstraction and hiding and polymorphism.